வேற சைடுக்கு போனாக்கா அங்கேருந்து பஸ் மாறணும். பெயிண்டிங் வேலை போகிறது. வண்டி இல்லாதவங்க யாரும் வேலைக்கு போறது இல்ல. நான் வேற ஒருத்தவங்க வண்டியில் இப்போ கூட வேலைக்கு தான், நேற்று கூட வேலைக்கு தான். இதெல்லாம் வெறும் காரணம். வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு காரணம், அவ்வளவுதான். மேம் நேற்று கூட நான் இவங்க வண்டி வந்து வேலைக்கு தான் எங்க வரும்? வண்டி எங்க இருந்து வரும்? வேலைக்கு போ. ஒரே நிமிஷம், வண்டி எங்க இருந்து வரும்? நானே எடுத்து வாங்கிக்கலாம் தான். நீங்க தான் வாங்கிக்கணும். மாமனார வாங்கி மாமனார் வீட்டுல வண்டி வாங்கி சொல்றது பிச்சை எடுக்கிறதுக்கு சமன். பிச்சை எடுக்க சமம் தானே? ஆமா, சொல்றது கரெக்ட் தானே? நீங்க ஆமா. அவங்கள நான் கேட்கவே இல்லை. கூட்டிட்டு 1.5 வருஷம் குழந்தை இது வச்சுன்னு இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நான் எதனா கேட்டேன் கேளுங்க. இதுல யாருக்கிட்ட போய் யார்கிட்ட உண்மை இருக்குதுன்னு கேட்டுங்க மேம். 1.5 வருஷமா என்ன தெரியுமா சொல்லி உட்காந்து இருந்துச்சு. இதுங்க என்ன சொல்லி உட்காந்துருந்தாங்க தெரியுமா? ஈரமா இது மாதிரி கூப்பிடுவோம் நான் போயிட்டு. அவங்க நீ 10 வருஷம் இருந்தாலும் செய்ய போறதுல என்ன செய்ய போறது இல்ல. இவதான் சொல்லி உட்காந்து நான் கேட்கல. வண்டி இவதான் கேட்டாளா? மேடம் இவங்க தான் கேட்டாங்க. அவங்க அம்மாவும் என்கிட்ட கேட்டாங்க, ஒரு வண்டி தான் அவனுக்கு எடுத்து கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பசங்களை வண்டி இல்லாதவங்க எல்லாம் வேலைக்கு போறது இல்ல. வண்டி வேணும்னா நீ வாங்கணும்பா. மேம் நான் சொல்றதை கேளுங்க. நீ கேட்கவே இல்லையா? நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் கேட்டேன். இவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுல சண்டை போட்டேனே.